ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வரி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதனால இந்த ஒரே வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் வேறு ஏதாச்சும் ஸ்டடி பண்ணி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கூட வந்துச்சு. ஸோ ஜிடிஎஸ்ல வேலை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபரே 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஹார்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10க்குள்ளே வருவீங்க. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஎஸ் வில்லேஜ் சைடு இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மதியானம் 2:30 மணிக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2:30 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மணி வந்து நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு டேலி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஜென்ரல் 4 to 5 தான். பட் பேஸ்ட் ஆன் உங்களோட ஒர்க் அண்ட் ஒர்க் ப்ரெஷர் அந்த உங்களுக்கு சீனியரை யார் வராங்களோ அவங்கள பொறுத்து நீங்கள் மேபி 1 or 2 hours வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன். பிசி சர்டிஃபிகேட் தான் இருக்குது. பிசி சர்டிஃபிகேட் ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ பிசி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப. ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இப்போ வந்து இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மோஸ்ட்லி இருக்கிற அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் தெரியாமல் அப்ளை பண்ணி திரும்பி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு திரும்பி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படின்னா எகெயின் நமக்கு டைம் இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து இ-சேவை மையத்திலே போங்க. ரூ. 60 தான் கேட்பாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்களே வாங்கி வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும். அவங்க பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு சில வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து போயும் தாலுக்கா ஆஃபீஸில் அந்த மாதிரி இடத்துலையும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டுட்டேன். அதை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து March 4 வந்து கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் அப்ளை பண்ணப்போ அந்த எடிட் விண்டோ அந்த டைமிங் முடிஞ்சதுலேருந்து 12 நாளில் ரிசல்ட் வந்துட்டு ஸோ சிமிலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமும் March 4 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். கொரோனா பேட்ச் வந்து ஆல் பாஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சான்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கொரோனா பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 66ஓ 67 மார்க்கோ தான் கன்சிடர் பண்ணுவேன். பர்சன்டேஜாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆல் பாஸ் கேட்டகரிக்கு கொரோனா பேட்ச் என்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ண வேண்டாமா, அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஜிடிஎஸ் ஜாப் வந்து பே கமிஷன் கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வரல. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் எங்கள் ஊரில் ஜிடிஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில பேர்ட்ட நான் கேட்டுட்டேன். அவங்க வந்து பே கமிஷன் கீழே இன்னும் வரல. பட் வந்துச்சு அப்படின்னா சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் ரீசென்ட்டா ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி இன்கிரிமெண்ட் 3% தான் தருவாங்க. ப்ரமோஷன் கிடையாது. நீங்க வந்து எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்ததுக்கு தான் போணும். ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ ஒரு சில பேருக்கு செட் ஆகும். ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம சேனல்லேயே நான் இந்த மாரி நெறைய வீடியோஸ் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நீங்க ஜாப் ஜாயின் பண்ணிட்டு மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க செட் ஆகுதுன்னு நீங்க வந்து அதுலேருந்து வெளியில வந்தீங்கன்னா, அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே வேஸ்ட் தான். அதே மாரி நீங்க ஜிடிஎஸ் ஜாப்ல ஒர்க் பண்ற யார்ட்ட கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்தது எம்டிஎஸ் எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். ஸோ வேற என்ன எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்காக கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட் தான். ஸோ ஜாப் இல்ல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வில்லேஜ்லயே உங்க ஊர்லயே ஜாப் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த ஜாப் எடுத்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து அடிஷனலா பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயே ப்ரமோஷன் வாங்குறதுக்கான ஜாபா இருக்கட்டும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் அவங்களோட மார்க் போட்டுட்டு எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வேக்கன்சி வந்து ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல
யார் வந்து ஹையஸ்ட் மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 400 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. உங்களோட ஹையஸ்ட்டா வேற யாருமே வந்து அந்த ஊருக்கு அப்ளை பண்ணல அப்டின்னா, அந்த மாவட்டத்தில அப்ளை பண்ணல அப்டின்னா, 400 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும். பட் யார் அப்ளை பண்ணியிருக்கா, அப்ளை பண்ணலங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ரிசல்ட்டா தான் வரும். ஸோ ரிசல்ட் வந்த அப்புறம் தான் யார் அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மெரிட்ல போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ 487லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லிஸ்ட்லயும் கண்டிப்பா வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ்ல வந்து ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப ப்ராப்ளம் ஆகுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து ஏதாச்சும் நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, எடிட் விண்டோ ஆல்ரெடி குடுத்துருந்தாங்க. ஸோ எடிட் விண்டோல நீங்க எடிட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில சின்ன சின்ன மிஸ்டேக்கா இருந்தா, நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பொறுப்பா அங்க இருக்கிற ஆஃபீசர். ஸோ உங்களோட அந்த மாவட்டத்தில யாரு அங்க இருக்காங்களோ, அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ அவங்க ஓகே சின்ன மிஸ்டேக் தான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல அவங்க ரிஜெக்ட் பண்றதுன்னு பண்ணலாம். ஸோ ஃபுல் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில தான். பட் சின்ன சின்ன மிஸ்டேக்னா ஒரு சில தடவ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாரி இன்னொருத்தவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேற நல்ல வேலைக்கு போங்க. டார்கெட்லாம் இருக்கும். லீவ் கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேடிஎஸ் ஜாப் கண்டிப்பா வந்து டார்கெட் இருக்கும் தான். ஸோ இத பத்தின ஃபுல்லா பிரஷர் போடுவாங்களா? என்ன டார்கெட் இருக்கும்? அந்த டீட்டெயில்ஸ் வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பட் ஜேடிஎஸ் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேடிஎஸ்ன்னு கிடையாது. நீங்க எந்த ஜாப் போனாலுமே கண்டிப்பா டார்கெட் டார்கெட் இருக்கும் தான். நீங்க இந்தியன் பேங்க்ல வேலைக்கு போனாலுமே, ஸோ உங்களோட லோன் அமௌண்ட் அது இதுன்னு அது பேஸ் பண்ணி நெறைய டார்கெட் இருக்கும். நீங்க ஒரு மேனேஜர்ட்ட போய் இந்தியன் பேங்க்ல கேட்டா கூட, அவங்க வந்து எவ்வளோ வந்து ரெவென்யூ கிரியேட் பண்றாங்க? எவ்வளோ லோன் இப்ப இத்தன பெர்சன்டேஜ் வந்து லோன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டார்கெட்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஜாப்க்கும் டார்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2009ல 391 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட் தான். நீங்க 2009 படிச்சிருந்தாலும் சரி, ஸோ அதாவது சமச்சீர் அப்புறம் படிச்சிருந்தாலும், சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும், அத வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட மார்க் நல்லா இருக்கா? உங்களுக்கு வேலை அவ்வளோதான். ஸோ ஐ அம் சாரி இந்த 2009 வந்து கன்சிடரேஷன்ல பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கேட்டகரியில 391 தான் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். இல்லன்னா கிடைக்காது அவ்வளோதான். ரிசல்ட் எப்போ வரும்? இதுக்கான ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த் ரிசல்ட் வந்துரும். ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, மார்ச் 4 வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம் தான். பட் மார்ச் மந்த் வந்து ரிசல்ட் வந்துரும். நீங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல தான் போய் செக் பண்ணணுங்கிறது அந்த இதில இருக்க வேண்டாம். ரிசல்ட் வந்துட்டு நீங்க செலக்டட் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து மெசேஜ் இல்லன்னா மெயில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நெறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, ரிசல்ட் வந்ததுலேருந்து எவ்வளோ நாளுக்குள்ள செகண்ட் ரிசல்ட் வரும்? அதே மாரி எவ்வளோ நாளுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குலாம் போணும் அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ரிசல்ட் வந்துரும் பார்த்தீங்களா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாரி வந்துரும். அண்ட் ஆல்சோ மெயில் கூட சம்டைம் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்னைக்குள்ள நீங்க போணும் அப்படிங்கிற மாரி. ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெப் 20ல 27 நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருதுன்னா, எப்படி குடுப்பாங்கன்னா, ஒரு மார்ச் 10க்குள்ள நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு போங்க. இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்க தான் வந்து மார்ச் 10க்குள்ள எந்த டேட் வேணாலும் போய் அந்த ஆஃபீஸர பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் நீங்க போற அன்னைக்கு அந்த ஆஃபீஸர் இருக்கணும். அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஸோ நீங்க டைரக்ட்டா வந்து அந்த டேட்ல போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி எப்படி இருக்கும்னு நான் நம்ம சேனல்லே சொல்லிட்டேன். நாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் போடுவாங்க. ட்ரெய்னிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா, 15 டேஸ் அது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் சொல்லிட்டேன். ட்ரெய்னிங் முடிச்சோனே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஜாயினிங் பண்ற மாரி இருக்கணும். டிலே வந்து ரொம்பலாம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரியா வேற யாரையாச்சும் வந்து போட்டு தான் அந்த ஜாப் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணோனே அந்த டெம்பரவரி ஜாப் மெம்பர்ஸ் வந்து அவங்க ரிலீவ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ப்ராசஸ். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரெய்னிங் முடிச்சீங்கன்னா, உடனே ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இவங்க எல்லாருமே ஜாயினிங் பண்ணா தான் வந்து எத்தன பேர் ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணலங்கிற அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்ட கொண்டு போய் ஃபீட் பண்ணி தான் உங்களுக்கு செகண்ட் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வெளிவந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரெய்னிங், ஜாயினிங் முடிச்ச அப்புறம் தான் செகண்ட் மெரிட் லிஸ்ட் மோஸ்ட்லி வெளிவரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்து இன்னும் எத்தன வேக்கன்சி ஃபில் ஆகாம இருக்கு அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் டீமுக்கு தெரியும். அத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லா காமன் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் ஃபர்தரா வீடியோ போடுறப்ப, இந்த மாரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். அதாவது உங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவரிஒன். கண்டிப்பா எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.